பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிடர் வெற்றிபாலன். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குற ஜோதிட புரிதல் வகுப்பு வந்து தோஷங்களை பற்றி. தோஷங்கள் என்றால் என்ன? தோஷங்கள் நாகதோஷம் உண்டு, கால சர்ப தோஷம் உண்டு, செவ்வாய் தோஷங்கள் உண்டு. இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு திருமணத்துக்கு தான் பார்ப்போம். மற்றபடி வாழ்க்கை நடைமுறைக்கு அது வந்து அந்த அளவுக்கு பார்க்கறது இல்லை. இதனால் திருமணத்துக்கு வரும்பொழுது மட்டும் இந்த தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்கள் இருக்க மாதிரி நம்ம பார்த்து செய்கிறோம். அப்படி இருக்கும்போது தோஷங்கள் எப்படி பார்க்கறதுன்னா, உங்களுடைய ஜாதக கட்டத்தை நீங்கள் எடுத்துருங்க. ஜாதக கட்டத்தை எடுத்து நீங்கள் பார்க்கலாம். அதில் பார்க்கும் பொழுது லான்னு போட்டிருக்கோம், இப்படி 2 கோடு போட்டு லா அப்படி போட்டிருக்கோம். இல்லை சில பேர் வந்து லக்னம்னே எழுதியிருப்பாங்க. இப்போ லக்னம் இப்படி இருக்கு வச்சுங்களேன். இப்போ நாகதோஷம் என்றால் நாகதோஷம் எப்படி ஏற்படும்னா, இப்ப லக்னம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ராகு இருந்தால் அதுக்கு நேர் 7வது இடத்துல தான் கேது இருக்கும். அப்போ நாகதோஷம். இந்த லக்னத்தில் ராகு இருந்தால் நாகதோஷம் உண்டு அப்படின்னு முடிவு செஞ்சுக்கணும். சப்போஸ் இந்த லக்னத்துல இங்க இல்ல, இப்போ பக்கத்துல இருக்கு ராகு, அப்ப இதுக்கு 7ஆம் இடம் இங்க வரும் கேது. அப்போ லக்னத்திலிருந்து 2ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் ராகு கேது தோஷம் எனப்படும். இப்போ ராகு இருந்தாதான் ராகுவா? அப்படி கிடையாது. இப்ப இதே இடத்துல வந்து கேது இருக்கலாம். இங்க கேதுன்னா அதுக்கு 7ஆம் இடம், அங்க வந்து ராகு இருக்கும். அப்போ லக்னத்தில் கேது இருக்கு, லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் ராகு இருக்கு, அப்போ இது ராகதோஷம் அப்படின்னு செஞ்சுக்கலாம். சரி, அதே வந்து 2ஆம் இடத்துல கேது இருக்கு, லக்னத்துக்கு இது 1 இது 2, இந்த இடத்துல கேது இருந்தா அதுக்கு ஆப்போசிட் 8ஆம் இடத்தில் ராகு இருக்கும். அதாவது இதுல இருந்து எண்ணி வந்தா 8ஆம் இடம், இதுக்கு நேர் 7ஆம் இடம் ராகு. அப்போ 2இல் கேது இருந்து 8இல் ராகு இருந்தாலும் இதுவும் நாகதோஷம் என்று சொல்லப்படும். இப்போ ராகு கேதுன்னா என்னன்னு பாத்துட்டீங்களா? ராகு அல்லது கேது 1லோ அல்லது 2லோ இருந்தால் அது நாகதோஷம் என்று கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டும். இது பொதுவா 100க்கு 80 பேருக்கு ஜாதகத்தில் அப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது அது வந்து பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். அது நாகதோஷன்றது நிறைய பிரீத்தி முறைகள்லாம் இருக்கு, நிறைய கோயில் வழிபாடுலாம் இருக்கு, அதெல்லாம் செஞ்சுக்கலாம். இப்ப இதுலயே வந்து கால சர்பதோஷம்னு ஒண்ணு வரும். கால சர்பதோஷம்னா கோள்கள் ராகு கேது தவிர்த்து மிச்சம் 7 கோள்கள் இருக்கும். அந்த 7 கோள்களும் இப்படி இருக்கு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து ராகு இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல கேது இருக்கும். எப்பவுமே ஆப்போசிட் தான் கேது, 7ஆம் இடத்தில் 180 டிகிரி சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல ராகு, இந்த இடத்துல கேது இருக்கும்பொழுது மற்ற 9 கோள்கள்ல மற்ற 7 கோள்களும் இதுக்குள்ளேயே அடங்கிடணும். இந்த ராகு கேதுக்குள்ளேயே அடங்கிடுச்சுன்னா அதுக்கு பேரு கால சர்பதோஷம். இந்த ராகு கேதுக்குள்ள அனைத்து கோள்களும் சேர்ந்ததுனால அதுக்கு பேர் வந்து கால சர்பதோஷம். சப்போஸ் இந்த பக்கத்துல இருந்து இப்படி இருக்கலாம், இந்த ராகுல இருந்து இந்த கேதுக்குள்ளயும் அந்த 7 கோள்களும் இதுல வந்துடலாம். இப்படி வைக்கும் போது இந்த இடத்துல இப்படி இருந்து இங்க காலியா இருக்கும் பொழுது இந்த இடத்துக்கு பேரு கால சர்பதோஷம்னு சொல்லுவாங்க. இது வந்து கால சர்பதோஷத்தினுடைய விளக்கம். இதே போல செவ்வாய் தோஷம் சொல்லக்கூடியது. செவ்வாய் தோஷம் வந்து இப்ப லக்னம் 1ன்னா, பொதுவாக இந்த லக்னம் போட்டா ஒவ்வொருத்தர் இந்த லக்னம் இருக்கலாம், இல்ல இந்த லக்னம் இருக்கலாம், இந்த லக்னம் இருக்கலாம், எந்த லக்னம் 12 லக்னங்கள் ஏதாவது இருக்கலாம், ராசி எங்கேயாவது இருக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. லக்னம் இருக்கிற இடத்துலதான் நமக்கு கணக்கு. லக்னம் 1, 2ல இருந்து ராகு கேது. சோ காலசர்பன்றது, காலசர்பதோஷன்றது ராகு கேதுக்குள்ள அனைத்து கோள்களும் அடைபட்டு விட்டால் அதுக்கு பேர் காலசர்பதோஷம். இப்ப செவ்வாய் தோஷம் பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா 2, 4, 7, 8, 12 இந்த இடங்களில் இருந்தால் செவ்வாய் தோஷம் சொல்லுவாங்க. இப்ப லக்னம் தான் கணக்கு. இதான் 1, 2 இந்த இடத்துல இருந்தா செவ்வாய் தோஷம் சொல்லுவாங்க. இப்ப 2 விட்டா 3, 4, 4ல செவ்வாய் தோஷம். 4 விட்டா 5, 6, 7, 7ல செவ்வாய் தோஷம். 7 விட்டா 8, 8ல செவ்வாய் தோஷம். அதை விட்டா 12. இந்த மாதிரி 1, 2, 3, 4, 5 இடங்களில்
லக்னத்திலிருந்து கணக்கெடுத்து வரும்பொழுது இந்த 5 இடங்களில் இருக்கும்போது செவ்வாய் தோஷமாக ஏற்படுகிறது. அந்த செவ்வாய் தோஷம் ஏற்பட்டாலும் இதற்கு லக்னம் கொண்டு சில விதிவிலக்குகள் உண்டு. விதிவிலக்கு நிறைய இருக்கு. அதுல நிவர்த்தி செவ்வாய்னு இருக்கும். செவ்வாய் தோஷம் வந்து அந்த அளவுக்கு வீரியம் இல்ல செவ்வாய் தோஷம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சில கணக்குகள் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப டெப்தா போக வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு வரும்போது அதை சொல்லித்தரேன். ஆனா இப்போதைக்கு நாகதோஷம்னா என்னன்னு பாத்துட்டீங்க, கால சர்ப தோஷம்னா என்னன்னு பாத்துட்டீங்க. செவ்வாய் தோஷம்னா லக்னத்தை கணக்கெடுத்து அதுல இருந்து 2, 4, 7, 8, 12 இதுல இருந்தா செவ்வாய் தோஷம் தான் சொல்லுவாங்க. ஆனால் அதில் சில விதிவிலக்கெல்லாம் உண்டு. சில லக்னங்களுக்கு இந்த 2, 4, 7, 8, 12 ஒத்து வராது, அது அடங்காது. சில குரு பார்வை இருக்கும்போது அதுக்கும் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகும். அதுக்கு விதிமுறைகள்லாம் நிறைய உண்டு. அது ஜாதக ரீதியா தான் பார்க்கணும். அதை பார்த்துக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு எடுத்த இந்த தோஷத்தின் வகுப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. இதனுடைய தகவலை நீங்க எதெல்லாம் புரியலனா கூட கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இல்ல நல்லா இருக்குனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க போறோம். நன்றி. இவ்வளவு நேரம் தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.